ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 6வது வார்த்தையை சிந்திக்க கூடியிருக்கும் இந்த நேரத்தில் வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த 6வது வார்த்தையை சிந்திக்கும் இந்த தருணத்தில் அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட தேவன் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வேதாகமத்தில் பல இடங்களில் நம்ம முடிவின் முக்கியத்துவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பல வசனங்களில் முடிவினுடைய மகிமையை, முடிவினுடைய மேன்மையை குறித்து நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு என்ன பண்ணுறோம், வாசிக்கலாம். அதே போல பல வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைத்திருக்கோம் இல்லையா? உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, முடிவு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். முடிவு எவ்வளோ முக்கியமாக இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலும் என்ன பண்ணுறாரு, அதை அழகாக காட்டுறாரு. அழகாக அதை குறித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வார்த்தை அழகாக அவர் முழங்குகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல தான் இந்த சிலுவையில் அவர் பல சத்தியங்களை சிலுவையில் அவர் சொல்றத பார்க்கிறோம். மன்னிப்பின் மேன்மையை குறித்து அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அதே போல உறவின் மேன்மையை அவர் காட்டுறாரு. அதே வரிசையில் அவர் முடிவினுடைய மேன்மையை, முடிவினுடைய மகத்துவத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் சிலுவையில் காட்டுறத நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றத ஒரு மாதிரியா நம்மளுக்கு என்ன பண்ணாரு, காட்டினாரு. அதே போல சிலுவையிலும் முடிவு எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மாதிரி அவர் என்ன பண்றாரு, காட்டுறாரு. நம்மளுக்கு எப்பவுமே இந்த முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்பவுமே ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவோம். இப்போ அது எல்லா தரப்பினருக்கும் பல நேரங்களில் அது நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, டைம் முடிய போகுதுன்னா அப்போதான் யோசிப்போம், ஐயோ இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட எழுதலாமே அப்படின்றது அப்போதான் மைண்டில் வரும். அதே போல் மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸ்லேயே பார்த்தா அது ஒரு நெகட்டிவான காரியத்தில் என்ன பண்ணுது, குறிப்பிடுது. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிறது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வெற்றியின் முழக்கமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்தில் முழங்குகிறார். அது முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் முழக்கமாக ஆண்டவர் அங்கே கூறுகிறது நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எதற்கான வெற்றியின் முழக்கம் அப்படி என்று பார்த்தோம் என்றால், முதலாவது அது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிய ஒரு வெற்றியின் முழக்கம். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு வெற்றியின் முழக்கமாக நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் வேதாகமத்தில் பல தீர்க்கதரிசிகளால், பல தேவ மனிதர்களால், பல வேத வாக்கியங்களில் தீர்க்க தரிசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து சிலுவை பரியந்தம் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, செவ்வனே நிறைவேற்றி வருகிறாரு. அவரை குறித்ததான ஆண்டவருடைய திட்டத்தை அவர் என்ன பண்ணுறாரு, சிறப்பாக செயல் வடிவம் கொடுத்து கொண்டு வருகிறத நம்மளால பார்க்க முடியும். சிலுவையின் முடிவு பரியந்தம் நம்மளால பண்ண முடியும், பார்க்க முடியும். நாம் தியானித்தோம் இல்லையா, 5வது
ஒரு வார்த்தை, தாகமா இருக்கிறேன். அதுவுமே ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு? வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். அப்போ அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறாரு. ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுவது என்பது அவருக்கு அவ்வளவு எளிதாக என்ன பண்ணல, சூழ்நிலைகள் அமையல. அவருக்கு மந்தமான விசுவாசமுடைய சீஷர்கள் இருந்தாங்க. அவர் எங்களா குற்றம் பிடிக்கலாம் அப்படின்னு அவரையே கேள்விகளால் பின்தொடர்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர் என்ற கூட்டம் அவரையே பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அவர் செய்த அற்புதங்களை பார்த்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனக்கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியும். அதை வேதம் சொல்லுது இல்லையா? அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. அவருக்கு இப்படிப்பட்ட சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணுறாரு? அவரை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை அழகாக செம்மையாக செய்து முடிக்கிறார். அப்படி செய்து முடித்ததால தான் அவரால் முழங்க முடிகிறது, முடிந்தது என்று. அப்போ நாமும் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்த தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகளை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கும் போதிலும் நம்ம அதை செவ்வனை நிறைவேற்றுகிறோமா? இல்லை நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் சொல்லியிருக்க முடியும், எனக்கு சீஷர்கள் சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவருக்கான தேவ திட்டத்தை, அவருக்கு குறிக்கப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை அவர் செவ்வனை செய்து முடித்ததால் தான் அவருடைய மரண வேளையிலும் அவரால் எப்படி முழங்க முடியுது? முடிந்தது என்று அவரால் முழங்க முடிகிறதை நம்மளால் பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த முடிந்தது என்ற வார்த்தை எதற்கான வெற்றியின் முழக்கம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், கடமைகளை இனிதே நிறைவேற்றிய ஒரு வெற்றியின் முழக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை போல் பல கடமைகள் இருந்தது. அவருடைய தாயார் மரியாளுக்கு மகன் என்ற ஒரு கடமை, அவருடைய சீஷர்களுக்கு போதகர் என்ற ஒரு கடமை, உலக மக்களுக்கு ரட்சகர் என்ற ஒரு கடமை அவருக்கு இருந்தது. இவ்வளவு கடமைகளையும் அவர் என்ன பண்றாரு? சிலுவை மரண பரியந்தம் அழகாக செய்யறத நம்ம பார்க்க முடியும். அதை மூன்றாம் வார்த்தையாக தியானித்தோம் இல்லையா? அவருடைய தாய்க்கு ஒரு அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அவருடைய மரணத்திற்கு பிறகும் ஒரு அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்க செய்யறத, ஒரு அழகான அவருடைய மகன் என்ற கடமையை செய்கிறத நம்ம அங்க பார்க்க முடியும். ஏனோ தானும் அவர் செய்யல. யாரிடம் அவருடைய தாயை ஒப்படைக்கிறார்? அவருக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷனிடம் தான் என்ன பண்றாரு? ஒப்படைக்கிறார். அப்போ அந்த மகன் என்ற கடமையும், உலக பிரகாரமாக மகன் என்ற கடமையும் அவர் என்ன பண்றாரு? சிறப்பாக செய்து முடிக்கிறார். அதே போல அவர் சிலுவை சுமந்து அவ்வளவு பாடுகளின் நேரத்திலும் அவருடைய சீஷர்களை திடப்படுத்த, அவருடைய சீஷர்களுக்கு சத்தியத்தை சொல்ல அவர் என்ன பண்ணல? அவர் அந்த இடத்துல தவறல. வாசிக்கலாம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 23:27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு என்ன பண்றாங்களாம்? பின் செல்றாங்க. அப்ப அவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அங்க ஒரு சத்தியத்தை சொல்றாரு. அவங்களுக்கு உண்மையான நிலைமை அவர் என்ன பண்றாரு? அங்க எடுத்து காட்ட அவர் தவறல்ல. அதே போல கேள்வியோட அந்த சீஷர்களை சிந்திக்க வைக்கிறார் அவர். பச்சை மரத்துக்கு 31ஆம் வசனம், பச்சை மரத்துக்கு கேள்விகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு கேள்வியோட அவர் என்ன பண்றாரு? அவருடைய சீஷர்களை சிந்திக்க வைக்கிறாரு. நம்மள இப்படி ஒரு வேதனையான சூழ்நிலையில ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு என்ன பண்ணுவோம்? நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்களே ஒரு ஆறுதல் அடைவோம். ஆனா ஆண்டவர் அங்க அப்படி பண்ணல. அவர் அந்த இறுதி பரியந்தம் அவருடைய கடமை, ஒரு போதகராக அவருடைய கடமையை சத்தியத்தின்படி அவர் என்ன பண்றாரு? அங்க அழகாக செய்கிறதை பார்க்கிறோம். அதே போல நமக்காக ரட்சிப்பை உண்டாக்க அவர் சிலுவையில் குற்றுயிராக என்ன பண்றாரு? தொங்குறார். அந்த நிலைமையிலும் கூட அவரோடு அறையப்பட்டிருக்கிற ஒரு கள்ளன் நினைத்தரணும் என்று வேண்டிக் கொள்ளும் போது அவனுக்கும் அங்க என்ன சொல்றாரு? அங்கேயும் அவனுக்காக ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கான கடமைகளை செவ்வனே செய்து முடித்ததை காட்டுவதற்காக தான் முடிந்தது என்ற வார்த்தையை, முடிந்தது என்ற முழக்கத்தை அவர் வெற்றியின் முழக்கமாக சிலுவையில் என்ன பண்ணுறாரு?
சிலுவையில் அவர் முழங்குவதை, சிலுவையில் அவர் சொல்வதை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அப்போ அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னது ஒரு வெற்றியின் முழக்கம். இரண்டாவது, அது என்ன முழக்கம் தெரியுமா? ஒரு நம்பிக்கையின் முழக்கம். அது ஒரு நம்பிக்கையின் முழக்கம். எதற்கான நம்பிக்கை? பிசாசு சிலுவை வெற்றி பெற்று விட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுப்பதற்கான ஒரு முழக்கம். பல நேரங்களில் நம் வாழ்க்கையிலும் வியாதிகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள், மந்திரவாதங்கள், இப்படி பல காரியங்கள் நம்மளுக்கு எதிராக நிற்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் இவை அனைத்தையும் வெற்றி சிறந்தார் என்று வெற்றி சிறந்து முடித்தார். அவைகளுக்கு நம் மீது வல்லமை இல்லை என்று காட்டுவதற்கான ஒரு முழக்கம், அந்த நம்பிக்கையை உலக மக்களுக்கு தருவதற்கான ஒரு முழக்கம் தான் இந்த முடிந்தது என்ற முழக்கம். வாசிக்கலாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. அங்கு அழகாக சொல்லப்படுகிறது, நம் நம்மளுக்கு எதிரான கையெழுத்தை அவர் என்ன பண்ணாராம்? குலைத்து போட்டாராம். அதே போல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாராம்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்மளுக்கு எதிராக வரும் நோய்களா இருக்கட்டும், நமக்கு எதிராக வரும் பிரச்சனைகளா இருக்கட்டும், அவர் என்ன பண்றாரு? சிலுவையில் நமக்காக அழித்து நமக்காக அவர் யாவையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்து முடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு வார்த்தை தான் இந்த முடிந்தது. அதான் 1 யோவான் 3:8 அழகாக பார்க்க முடியும். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனையும் அது சிலுவையில் முடித்து தீர்க்கப்பட்டது. சிலுவையில் அவர் நமக்காக வெற்றி சிறந்தார் என்ற ஒரு நம்பிக்கையை, என்ற ஒரு முழக்கத்தை, என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தை நமக்குள்ள விதைக்கவே இந்த முடிந்தது என்ற தேவன் என்ன பண்றாரு? சிலுவையில் அழகாக சொல்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த முடிந்தது என்ற வார்த்தையில் தான் நமக்கான புது நம்பிக்கை மலர்ந்தது என்பதை நம்மளால் மறக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சிலுவையில் முடிந்தது என்று சொல்றது ஒரு வெற்றியின் முழக்கம். அது உலக மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் முழக்கம். இன்று நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழும் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது இல்லையா? அப்போ எந்த நிமிஷம் மரணம் நேரிட்டாலும் நம்மால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா? பவுல் அழகாக சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அழகாக சொல்லுகிறார். இதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் காட்டின ஒரு மாதிரியை தான் பவுல் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு? அப்ளை பண்றார். அப்ப நம்ம அந்த மாதிரியை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ண முடியுமா? எந்த நிமிஷம் மரணம் வந்தாலும் எந்த நிமிஷத்துல நம்ம முடிவை சந்திக்க தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற திட்டங்களை, அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிற கட்டளைகளை செவ்வனை நிறைவேற்றுகிறோமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற கடமைகளை, பல கடமைகள் கொடுத்திருக்கிறார். வேலைஸ்தலங்களில் கடமை, குடும்பத்தில் கடமை, திருச்சபைகளில் கடமை. ஒவ்வொரு கடமையையும் பயபக்தியுடன் நம்ம நிறைவேற்றுகிறோமா? அதே போல நம் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து துவண்டு போகாமல், எனக்காக ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார், எனக்காக அவர் சிலுவையில் என்னுடைய பாடுகளையும், என்னுடைய நோய்களையும், என்னுடைய பலவீனங்களையும், என்னுடைய பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக சிலுவையில் அழகாக நிறைவேற்றி முடித்திருக்கிறார், இவை ஒன்றிற்கும் என் மேல் அதிகாரம் கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை நம் மனதில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.